டே ஃபார் ஆஃப் ரீவிசிட்டிங் கிளாசிக் மூவிஸ் தமிழ். பாலுமகேந்திரா எடுத்ததுலே அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் வீடு. வீடு இல்லாமல் வாடகைக்கு வீடு தேடி அதே சமயம் புதுசாக வீடு கட்டிட்டு இருக்கிற ஒவ்வொரு மிடில் கிளாஸ் மக்களினுடைய வாழ்க்கையுமே அப்படியே ஸ்க்ரீனில் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பார் பாலுமகேந்திரா. சின்ன வயசில் அவங்க அம்மா பட்ட கஷ்டங்கள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த வீடு படம் எடுத்திருக்காரு. குறிப்பாக இதில் வர்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும். சொக்கலிங்க பாகவதர்லேருந்து அர்ச்சனாலேருந்து அவ்வளோ யதார்த்தமாக அதை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. தன்னுடைய பேத்தி கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள முத போறப்போ செருப்பை வெளியே கலட்டி வச்சுட்டு உள்ள நுழையிற தாத்தா, அந்த செவரெல்லாம் அப்படியே தடவி கொடுக்கறதுன்னு இதனுடைய காட்சி மொழி ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்கும். வீடு கட்டுற எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். அட் த சேம் டைம் இதில் பிளான்ட் அண்ட் பே ஆஃப் அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பாரு. மெட்ரோ வாட்டரோட அந்த டெக்னிக்கை கிளைமேக்ஸில் கனெக்ட் பண்ணதெல்லாம் அவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்கும். அப்படி தமிழ் சினிமாவில் ஒரு தனி கிளாசிக்காக காலம் கடந்து விளங்குறது வீடு.